திஸ் இயர் ஐபிஎல் ஹாட்ஸ்பாட்டுக்கு வந்திருக்கு என்றே சொல்லலாம் கைஸ். அதாவது முதல் அணியாக ரன்னர் ஆஃப் போன இயர் ரன்னர் ஆஃப் எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க கேகேஆர். டூடே மேட்ச் வந்துட்டு கேகேஆர் வர்சஸ் அண்டு எஸ்ஆர்ஹெச் ஃபைட் பண்ணாங்க. இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது எஸ்ஆர்ஹெச் 280 தொடர்ந்தாங்க. அவ்வளோதான் 300 350 400 450 அடிச்சு தும்சம் பண்ணிடுவானுங்க, அப்படியாகும் இப்படியாகும்னு ஒரு மிகப்பெரிய டிவைடு. சோசியல் மீடியாவே என்ன மென்ஷன் பண்ணாங்கன்னா எஸ்ஆர்ஹெச் தான் ஈஸியாக ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணிடுவாங்கன்னு ஏகப்பட்ட வைப்பு கொடுத்தாங்கன்னு வைங்களேன். ஆனால் வந்துட்டு அந்த வைப்பெலாம் வந்துட்டு வெறும் ஒர்த்லெஸ் ஆயிடுச்சு என்றே சொல்லாங்க, வேஸ்ட்லெஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஈஸியாக வர்ற டீம்லாம் சில டீம்லாம் வந்துட்டு செதற விட்றாங்க எஸ்ஆர்ஹெச் அவசரப்படுறாங்க, அடிதடியை வச்சே நம்ம ஒர்க் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. அந்த ஒர்க் வந்துட்டு கம்ப்ளீட் இந்த இயர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. அந்த டீமோட ப்ளஸ் மைனஸை ஒவ்வொரு டீமும் நன்கு புரிந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கேற்றவாறு பந்த காலில் விட கையில் விட அண்டு நெஞ்சில் விட அதிலிருந்து மீள முடியவே இல்லை என்று தான் சொல்லணும். ஹார்ட் அட்டாக்ல எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு சாவுதான் வைங்களேன். காவியா அந்த மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 200 ரன் கேகேஆர் செட் பண்ணியிருந்தாங்களா, சரி நம்ம டீம் தானே ஈஸியாக அடிச்சிருவாங்க தான் நினச்சோம். ஆனால் என்னங்க சொல்கிறது, பவர் பிளேலேயே 3 விக்கெட் விட்டாங்க. இதே வாடிக்கையாக இருக்குது, உங்கடா கொய்யாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறிட்டாங்க. ஓகேவா, அந்த டீமை திட்டிட்டு வெளியேறிட்டாங்க. அதாவது உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, கிரவுண்டை விட்டே வெளியே போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க டிப்ரெஷனில். இவங்கள வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. ஏன்னா ஏ பிளான் ஒர்க் அவுட் ஆகலைன்னா பி பிளானுக்கு போகணும். இவங்க ஏ பிளானை வந்துட்டு எப்படியா சக்ஸஸ் பண்ணிடணும். ஏன்னா நம்ம டீமில் ஒரு கிறுக்கன் சுற்றிக்கிட்டு இருக்கான் பாருங்க, அந்த திருப்பாத்தி. அவனை எப்படியாவது அடிக்க வச்சிடணும். 3 கோடி போட்டு வாங்கியாச்சு. அதற்கு அவனை ஒர்க் பண்ண வைக்கன்னு நினச்சி ஒட்டுமொத்த டீம் பார்த்தீங்கன்னா ஒர்க் இல்லாமல் ஒர்த்லெஸ்ஸாக விளையாடுறாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. பட் இந்த சூழலில் காவியாவை வெறியேற்றிட்டாங்க அண்ட் கதற விட்டாங்க என்று சொல்லலாம் கேகேஆர். ஓகேங்க, அதாவது 200 ரன் வந்து அடிச்சிருந்தாங்க கேகேஆர். பூசாரி ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்தார், இன்னைக்கு மணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. வேற லெவல் அடி அண்ட் 60 ரன்னுங்க வெங்கடேஷ் ஐயர். அண்டு மீதி இருக்கிற பேட்ஸ்மேன்கள் டீசெண்டான நாக் பண்ணாங்கன்னு வைங்களா. அதுக்கப்புறம் ரகுவரன் வந்துட்டு ரங்கசாமி உன் புள்ளக்கிட்ட சொல்லிவை ஐ நோ, அந்த மாதிரி ரகுவரன் வேற லெவலில் ப்ளே பண்ணாருங்க. அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா 200 ரன் அடிச்சிருந்தாங்க. நம்ம சங்கு வந்துட்டு வேற லெவலில் சங்கு ஊதினார். அதாங்க ரிங்கு மோதிரம் வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆச்சு என்றே சொல்லலாம். இவ்வளோ நாள் பித்தளை மோதிரமாக இருந்தது, இன்னைக்கு தாங்க பிளாட்டினம் மோதிரமாக மாதிரி இருக்குது. சரி 200 ரன்லாம் இவங்களுக்கு 20 ரன் மாதிரி தான் நினச்சோம். பட்டு ஹெட்டு வந்தாப்புலாம் மட்டையை உடச்சி விட்டாங்க அந்த அரோகரா. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மாவை சவர்மா பண்ண இசான் எப்போயுமே மும்பை டீம்லேயும் ஒரு மேட்ச் அடிக்கும், 9 மேட்ச் அடிக்காதுன்னு வைங்களேன். அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டி என்னைக்கு டெஸ்ட் மேட்ச்சில் கொண்டு வந்து விட்டாங்களோ அதுக்கு பேட்டிங்கே வர மாட்டேது, டெஸ்ட் மாதிரியே விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து முணங்கி விளையாண்டாங்க. ஆனால் ஒன்றும் பப்பு வேகலைங்க. ஸ்கோர் 200 ரன் அடிச்சிட்டாங்க இல்லையா கேகேஆர், அவங்க சொந்த மண்ணில் வந்துட்டு சொருகிட்டாங்க என்றே சொல்லலாம். இதன் மூலம் ரன்னர் ஆஃப் அணி எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு தொடர்ந்து 3 முறை தோல்வி, இண்டே இல்லை, ஓனரே வந்துட்டு காரி துப்பிட்டு வெளியே போனதுனால அந்த டீம் இனி மேலே வர்றது மிகப்பெரிய கடினம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. முதல் அணியாக வந்துட்டு அவங்க வெளியேறிட்டாங்க. சரி ப்ரோ, தமிழ்நாட்டில் வந்துட்டு சிஎஸ்கே எப்படி ப்ரோ செகண்ட் பிளேஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றுமே இல்லைங்க. இப்போ ஜிடி நேற்று ஆர்சிபியை வின் பண்ணதுனால ஸ்டேபிளாக இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே 4 பாயிண்ட்டு, கீழே இருக்கிற சில டீம் 2 பாயிண்ட் இருக்காங்க. சிஎஸ்கே மட்டும் டிசியை மிக பிரம்மாண்டமான நெட் ரன் ரேட் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்கன்னா 2வது பிளேஸ் இல்லை 3வது பிளேஸ் பிளே ஆஃப் ரேஸ்க்குள்ளே உள்ள நுழைய அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் மென்ஷன் பண்ணேன், நம்பிக்கை தானுங்க எல்லாமே. அதனால் டிசியை பிரம்மாண்டமாக வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதற்குண்டான ப்ரெடிக்ஷன் ஜோதிட சிறுவனை அப்படி கணிச்சிருக்காரு, அந்த ப்ரெடிக்ஷன் போட்டிருக்கேன், பார்க்கலைன்னா பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். திஸ் இயர் ஐபிஎல் எந்த 4 டீம் வந்துட்டு பிளே ஆஃபில் குவாலிஃபைட் ஆவாங்க, உங்களோட கருத்தை டேக் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.